கைஸ், நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்குறேன். மார்வெல்லேயே யாரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னா நீங்க இப்போதைக்கு யார சொல்லுவீங்க? சிலரு தூம்ன்னு சொல்லுவீங்க, சிலர் ஓடின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த வீடியோல நம்ம இவங்க 2 பேத்த பத்தி பார்க்க போறதே இல்ல. இப்ப நம்ம பார்க்க போறது இவங்க 2 பேரோட டபுள் மடங்கு பவரான ஒரு கேரக்டர். இவர் யாருன்னா கிங் தானோஸ். மார்வல் பார்க்குற பாதி பேருக்கு கிங் தானோஸ்னா யாருன்னே தெரியாது. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கிங் தானோஸ்னா யாருன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கிங் தானோஸ் இவர் சாதாரண தேனோஸ் கிடையாது. இவர் யாருன்னா காலத்தோட முடிவில் நின்றுட்டு இருக்க ஒரு தேனோஸ். யூனிவர்ஸ் முழுசையுமே கான்குயர் பண்ணாரு. ஹீரோஸை, வில்லன்ஸை, காமிக்ஸ் பீயிங்ஸையும் ஒருத்தரையும் விடலை. கடைசியில் உயிரே இல்லாத ஒரு யூனிவர்ஸ் மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு. கேலக்டர்ஸ் இல்லை, செலிக்சியஸ் இல்லை, வாட்சர்ஸ் இல்லை, இட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி மாதிரியான காஸ்மிக் அப்ஸ்ட்ராக்ட் எதுவுமே இல்லை. மொத்த மார்வல் யூனிவர்ஸையே தேனோஸ் அழிச்சிட்டாரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு கிடைக்கல. இதை சொன்னால் பாதி பேர் ஷாக் ஆயிருவீங்க. அப்படி என்ன விஷயம்னா திருப்தி. போன் அண்டு ஆஷ்லான ஒரு த்ரோனில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வென்ற கிங் தானோஸ்க்கு இப்போ கில் பண்ண யாருமே இல்லை. அவரோட பக்கத்தில் காஸ்மிக் கோஸ்ட் ரைடர், அவரோட பெட் மாதிரி என்ஸ்லேவ் பண்ணப்பட்ட ஹல்க், அதுவும் ஒரு டெட் யூனிவர்ஸ். அப்போதான் தானோஸ்க்கு ஒரு ரியலைசேஷன் வருது. என்னை முடிக்க முடிஞ்ச ஒரே ஆள் நானே தான். அதனால தான் தன்னோட யங்கர் வெர்ஷனை ஃப்யூச்சருக்கு வரவழைக்கிறாரு. அவனையும் கொல்ல தான். ஆனால் ஏன்னா தானோஸ்க்கு இன்னும் ஒரு அப்சஷன் இருக்குது. லேடி டெத்தோட லவ். எத்தனை பேரை அழிச்சாலும், எத்தனை காட்ஸை கொன்றாலும் டெத்து அவனை ஏற்கவே இல்லை. அதனால தன்னோட வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ண தன்னோட பெட்டரான தன்னோட யங்கர் வெர்ஷனை கையாலேயே சாகணும்னு நினைக்கிறாரு. இதுதான் முழு தானோஸ் வின்ஸ் ஸ்டோரி லைனோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. ஆனால் யங்கர் தானோஸ் அந்த ஃப்யூச்சரை பார்த்ததும் நான் இப்படி மாறப்போகிறேன், அந்த ஃப்யூச்சரை ரிஜெக்ட் பண்ணி தன்னோட டைம்லைனுக்கு திரும்புகிறாரு. அதோட கிங் தானோஸ் இருந்த டைம்லைன் எரேஸ் ஆகுது. அதாவது தானோஸ் எல்லாத்தையுமே வென்றாரு. டெத்தை கூட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் கடைசியில் அவர் வென்றது ஒன்றுமே இல்லாத ஒரு உலகத்தை மட்டும்தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரூயின் கிங் தார். இப்போது வரப்போகிறது தோரோட சாதாரண வெர்ஷன் கிடையாது. ரூயின் கிங் தார் தாரோட மிகவும் பவர்ஃபுல்லான வெர்ஷனில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸ்டோரி என்னென்னா, ஆஸ்கார்டுக்கு ராக்னராக் வரப்போகுது. காட்ஸ் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சாகுறாங்க, திரும்ப பிறக்கிறாங்க. இப்படி ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபேட்டுன்னு த்ரெட்ஸால் கண்ட்ரோல் ஆகுது. அப்போது தோர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. நானும் இந்த கேமில் ஒரு பான் தானே. அந்த ஃபேட்டை பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணி தோர் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸுக்கு போகிறாரு. விஸ்டம்காக தன்னோட ஒரு கண்ணையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யாக்ரஸில், அதாவது வேர்ல்ட் ட்ரீயில் தொங்கிக்கிட்டு இருந்த 9 நாட்கள் மிக கடுமையான சோதனையை அனுபவிக்கிறாரு. அதன் முடிவில் ரூயின்ஸோட பவரை அன்லாக் பண்ணுறாரு. அப்போ தோர் வெறும் காட் ஆஃப் தண்டர் இல்லை, அவர் காஸ்மிக் லெவல் நாலேஜோட பவரும் கொண்ட ஒரு பீயிங் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ராக்னராக்கையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த மிஸ்டீரியஸ் பீயிங்கையே தோர் அழிச்சாரு. ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் செஞ்சார். ராக்னராக்கை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணலை, அதை கம்ப்ளீட்டாக விடுறாரு. ஏன்னா அந்த சைக்கிள் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடாதுன்னு. ஆஸ்கார்டு அழியட்டும், ஆனால் அதோட காட்ஸு அந்த இன்டர்னல் ஃபேட்டை சைக்கிளில் இருந்து ஃப்ரீ ஆகட்டும். அதாவது ரூயின் கிங் தாரோட கோலு வெறுமனே ஒரு ஃபைட்டில் ஜெயிப்பது கிடையாது, ஃபேட்டை எதிர்த்து அந்த முழு சைக்கிளை பிரேக் பண்ணுவது தான். அதனால தான் ரூயின் கிங் தார் மார்வலில் ஒரு மித் பிரேக்கர் மாதிரி பார்க்குறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது காட் எம்பரர் தூம். நல்லா கேளுங்க, இவர் காட் எம்பரர் தூம், விக்டர் ஒன் தூம் கிடையாது. ஆனால் இந்த தூம் டாக்டர் தூம் மட்டும் கிடையாது, காட் எம்பரர் தூம். சீக்ரெட் வார்ஸ் 2015 தூம் லிட்டரலி காட் லெவல் பவருக்கு போகிறாரு. மல்டிவர்ஸ் முழுச்சுமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. யூனிவர்ஸ்கள் ஒன்றோடு ஒன்று கொலாய்ட் ஆகுது. இந்த டிசாஸ்டரை ஸ்டாப் பண்ண தூம் மாலிகுல் மேன் மற்றும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஃபைனல் மூமெண்ட்டில் தூம் ஒரு இன்சைன் மூவ் பண்ணுறாரு. பேண்டர்ஸோட பவரை ஸ்டீல் பண்ணுறாரு. அந்த பவரை பயன்படுத்தி அழிந்த மல்டிவர்ஸோட ஃப்ரேக்மெண்ட்டை ஒன்றா சேர்த்து ஒரு புதிய வேர்ல்டை உருவாக்குறாரு. அதுதான் பேட்டில் வேர்ல்டு. அதுக்கப்புறம் தூம் தன்னை காட் எம்பரர் தூம்னு டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போது அவர் தான் காடு, அவர் தான் கிங்கு, அவர் தான் ரியாலிட்டியோட ரூலர். கேலக்டர்ஸ் மாதிரியான காஸ்மிக் பீயிங்ஸ் கூட அவரோட பவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ஷெரீஃப், ஸ்ட்ரீஸ்டாம் கூட அவரோட குயின். ஆனால் தூமுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி மட்டும் இருக்குது. ரீட் ஜெட்ஸ், இந்த பவர் எனக்கு கிடைச்சா சரி, ஆனால் ரீட் இதை என்னை விட பெட்டராக யூஸ் பண்ணியிருப்பானா? இந்த டவுட்டு தான் தூமை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கு. கடைசியில் ரீட் ஜெட்ஸ் திரும்பி வந்து தூமை கான்ஃபரன்ட் பண்ணுறாரு. அப்போ தூம் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுறாரு. ரீடு என்னை விட பெட்ரு. அந்த ஒரு மூமெண்ட்டு போதும். மாலிகுல் மேன் தூம் கிட்ட இருந்து பவரை எடுத்துக்கிட்ட ரீடுக்கு கொடுக்குறாரு. ரீடு புதிய மல்டிவர்ஸை உருவாக்குறாரு. தூம் அவர் உயிரோட தான் இருக்காரு, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா த ஃபாலன் ஒன். இப்போ இந்த கேரக்டரை கவனமாக கேளுங்க. த ஃபாலன் ஒன் இவர் யாருன்னா, ஃப்யூச்சரில் இருக்க சில்வர் சர்ஃபர் நோரேன் ராட். ஆனால் இது நம்ம பார்த்த பீஸ்ஃபுல் சில்வர் சர்ஃபர் கிடையாது.
யூனிவர்ஸ் முழுசும் அழிஞ்சு போன பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சர்வே பண்ணி முழுக்க வேற மாதிரியான மாறி போன ஒரு நாரன். கிங் தானோஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. ஹீரோஸ் இல்ல, வில்லன்ஸ் இல்ல, காட்ஸ் இல்ல, காஸ்மிக் பீயிங் கூட இல்ல. ஆனா ஒருத்தர் மட்டும் இன்னும் தானோஸ்க்கு எதிரா நிக்கிறாரு, த ஃபாலன் ஒன். அதுவும் அவர் கையில என்ன இருக்கு தெரியுமா? மியானர். ஆமா, சில்வர் சஃபர் தோரோட ஹேமரை வீல் பண்ணாரு. பல ஆயிரம் ஆண்டுக்கு துன்பத்தையும் அழிவையும் தாண்டி நாரன் இறுதியில ஒர்த்தி ஆகுறாரு. அவரோட பவர் காஸ்மிக் மியானரின் பவரோட சேருது. அதனால அவர் ஒரு சாதாரண ஹெரால்டு இல்ல, ஒரு டெரிஃபைங் காஸ்மிக் வாரியர். அவரோட பின்னாடியே ஆனுவல் சன்வேவ், முன்னாடி கிங் தானோஸ். அதாவது யூனிவர்ஸோட கடைசி பெரிய கான்ஃபரன்சன். ஒரு பக்கம் எல்லாத்தையுமே அழிச்ச தானோஸ், இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே இழந்தும் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற சில்வர் சஃபர். அதனால த ஃபாலன் ஒன் ஸ்டோரி ஒரு சிம்பிள் பவர்ஃபுல் கேரக்டர் ஸ்டோரி கிடையாது. எல்லாமே முடிஞ்ச பிறகும் ஒருத்தன் இன்னும் போராடுறான் என்றா அவன் தான் உண்மையான சர்வைவர். இன்னும் உங்களுக்கு இவங்களோட பவர்ஃபுல்லான கேரக்டர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.